ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 42:28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். எல்லாத்துக்கும் தேவனை காரணம் காட்டக்கூடாது. எல்லாவற்றுக்கும் தேவனை காரணம் காட்டக்கூடாது. ஏன் ஒருவனுக்கு இளைத்து போகிற நிலைமை வருது அப்படிங்கிறத போன வாரத்தில் நம்ம தியானிச்சு, ஏன் வருதுன்னா சூழ்நிலையினால் அவர்களுக்கு என்ன வருது? இளைத்து போகிற நிலைமை, எதிரான சூழ்நிலைகள், பலருக்கு பலவிதமான சூழ்நிலைகள் அப்படின்னு இயேசு பிரயாணத்தினால் கலைத்தார். பேசோர் ஆற்றண்டையில் 200 பேர் இளைத்து போனாங்க. தாவீது போனார். சிம்சோன் கத்தருக்காய் பயன்படுத்தி அவர் இளைத்து போனார். அப்படின்னு பல அனுபவங்கள் அவர்களுடைய சூழ்நிலைகளை கவனித்தோம். இதனால் அவங்க இளைச்சு போனாங்க. ஆனால் கத்தர் என்ன பண்ணலை? அவங்கள அந்த இளைத்து போன நிலைமையிலேயே விட்டு விடலை. அந்த சமயத்துக்கு ஏற்ற சகாயம் ஆண்டவரிடத்துலேருந்து புறப்பட்டு வந்துச்சு. அவங்கள திடப்படுத்தினார், பிரயாணத்தை தொடர வச்சார். ரெண்டாவது சொல்லி நான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். தங்களுடைய சொந்த விருப்பங்களினால சிலருடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? இளைப்பு உண்டாகிறது. சொந்த விருப்பங்களினால, தவறான ஆசைகளால். ஸோ இது நேற்று கூட இந்த பாயிண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று வந்துச்சா போன வரச்சான்னு தெரில. அதாவது ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எனக்கு ஞாபகம் லேசாக வருது. தவறான ஆசைகளால் அல்லது தங்களுடைய சொந்த விருப்பங்களினால் அல்லது தவறான தீர்மானங்களினால் சிலருக்கு என்ன உண்டாகும்னா இளைப்பு உண்டாகும், சோர்வு உண்டாகும். அப்போது எல்லா சோர்வுக்கும் தேவன் காரணமா அப்படின்னா இல்லை. சில நேரத்தில் நான் எழும்ப முடியாத அளவுக்கு படுத்து கிடப்பேன். நான் என்னை படுக்க வச்சது என் சரீரத்தில் தாக்கின ஒரு வியாதி அல்ல, என் மனதை தாக்கின ஒரு சோர்வு. அப்போ என் மனதை தாக்கின அந்த சோர்வு, இதை நான் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது, கத்தர் என்னை இந்த சூழ்நிலைக்கு அனுமதிச்சாலும் சொல்லக்கூடாது. எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதே இல்லை. இஸ்ரவேலர்கள் ஏன் இளைச்சு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஒரு இச்சை இருந்துச்சு. பிறரால் அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? தங்களை சுற்றி இருக்கிறவர்களால் என்ன செய்யப்பட்டாங்க? இழுக்கப்பட்டார்கள். பிறருடைய இச்சைகளுக்கு இவர்களும் இழுப்புண்டார்கள். அந்த இச்சை இவர்களை இளைத்து போக பண்ணியது. அந்த இச்சையினால் இளைத்து போக பண்ணியது. தேவ பிள்ளைய வாலிபர்கள் அங்கங்கே இருக்கிறனால சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற ஆசை எவ்வகையான ஆசை, உனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் எவ்வகையான எண்ணம், நீ ஒரு சில காரியங்களை மனதில் வைத்து அதை அச்சீவ் பண்ணணும், இதை அடையணும், இதை நிறைவேறணும்னு விரும்புகிறல, அது எவ்வகை என்று கொஞ்சம் வகையறுத்து பாரு. இது தேவன் விரும்பின ஒன்றா அல்லது நீயா எடுத்துக்கொண்ட ஒன்றான்னு கொஞ்சம் வகையறுத்து பாரு. ஒருவேளை நீயா விரும்பி இச்சையினால இழுப்புண்டு இருப்பாயானால், இச்சையினால இழுக்கப்பட்டு இருப்பாயினால் அது உனக்கு என்ன உண்டாக்கும்னா, குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அது மேலே ஒரு ஆசை உனக்கு வரும், ஒரு ஆர்வம் வரும். அதை அடைவதற்காக சில முயற்சிகளை எடுப்ப. அப்படி முயற்சிகளை எடுத்து ஒரு எல்லையை தாண்டும் பொழுது கடைசியில் அது நிமித்தமே நீ இளைச்சு போவ, சோர்ந்து போவ, விடாய்த்து போவ. அது நிமித்தமே உனக்குள்ள ஒரு பின்மாற்றம் உண்டாகும். என்ன உண்டாகும்? பின்மாற்றம் உண்டாகும். இந்த பின்மாற்றத்துக்கு எது காரணம்னா, அந்த எல்லையில் நீ ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால அந்த இச்சை உன்னை பின்மாற பண்ணியது. அப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாரு, எதுக்கு எனக்கு இந்த பின்மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் சரி பண்ணுங்க. அதை நீங்கள் சரி பண்ணும்போது கத்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கிருபை தருவார். வாலிப பிள்ளைங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சில ஆட்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் தேற மாட்டான். அது சில ஆட்கள் இயற்கையாகவே அப்படி இருப்பாங்க, அவங்கள நான் சொல்லலை. நல்லா தேராட்டாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கிறவன் அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே வராம்னா ஏதோ உணர்மே சொன்னேன்னு நினைக்கிறேன். சம்திங் இஸ் ராங். தேராததை விடுங்க, ஜீன் அப்படி இருக்கும், அப்படியே இருப்பாங்க. ஆனால் நல்ல புஷ்டியாக இருந்தவன்
அப்படியே ஒடுங்கிக்கிட்டே வாரானா. ஸோ எல்லாருக்கும் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தவங்க போகிற பாதை வெவ்வேறு பாதை. சிலருடைய வாழ்க்கையின் புயல்கள் காரணமாக இருக்கும், வாழ்க்கையில் பிரச்சனை காரணமாக இருக்கும். ஆனால் சில வயசில் சில குறிப்பிட்ட இளைஞர்கள் வயதில் எது காரணம்னா அவனுக்கு பிரச்சனை ஒரு காரணம் இல்லை, அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இதுதான் அவனை என்ன செய்ய வச்சதுன்னா பின்மாற வைத்தது. இந்த இச்சையினால் உண்டான இழைப்படையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை. இப்போ யோசேப்பின் சகோதரர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தன் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவங்க சொல்கிறாங்க, இவங்க பின்னணியம் என்ன, உலகம் முழுவதும் பஞ்சம், எகிப்தில் தானியம் கிடைக்கும். இப்போ யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாரும் எகிப்துக்கு போனாங்க. எதுக்கு? தானியம் வாங்குவதற்கு. தானியத்தை வாங்கிட்டு திரும்ப வராங்க. நடந்த சம்பவம்லாம் தெரியும். திரும்ப வராங்க. இப்போ தானியம் வாங்கிட்டு வந்தவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா நல்ல வேலைப்பா, பஞ்சத்தில் செத்து போவோம்னு நினைச்சோம், ஆண்டவர் சாக விடாம நமக்கு ஒரு தானியத்தை கிடைக்க வச்சாரு, நம்ம பஞ்சத்திலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்க, திடீர்னு கடன் அடையுதுன்னா என்ன இருக்கணும் மனசில்? சந்தோஷம். வியாதியில் கஷ்டப்படுறீங்க, டாக்டர் ஒன்றுமே இல்லை, இனிமேல் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் போங்க அப்படின்றார், என்ன இருக்கணும்? அப்போ தானியம், சாக போனவங்களுக்கு தானியம் கிடச்சிட்டு தானியத்தோடு திரும்ப வராங்க. அவங்க இருதயத்தில் என்ன இருக்கணும்? ஆனால் என்ன இருந்ததுன்னா அவங்க சொல்கிறாங்க, அங்கே வாசிங்க 42:28, அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய், எல்லாரும் சோர்ந்து போய், இளைத்து போய், விடாய்த்து போய் ஒருவர் பார்த்து பேசுறாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? தேவன் செய்யல. ஆசீர்வாதம் கையில் வந்து கூட அனுபவிக்க முடியாம, ஆசீர்வாதம் தங்கள் மடியில் கொட்டின பின்பு கூட களிகூற முடியாம இப்ப அவங்க சோர்ந்து போய், இளைத்து போய். இந்த இளைப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? சிலர் வாழ்க்கையில எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஆனாலும் உள்ளுக்குள்ள என்ன இல்லை. அவர்களுக்கு இதை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்களுக்கு நினைச்ச உயிர் தப்புவதற்கு வேண்டிய சொல்யூஷன் கிடைத்த பின்பும் கூட ஏன் சோர்ந்து போனாங்கன்னா, முந்தின 21 வசனத்தை வாசிங்க. அதுலயே 21 வசனத்தை வாசிங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். நான் செய்த தீமை என்னை தொடரும், நாம் செய்கிற தீமை நம்மை தொடரும். எதிர்பாராத நேரத்தில் அந்த தீமை செய்து நம்ம மறந்திருப்போம். நம்ம செய்த தீமையை நம்ம மறந்திருப்போம். தேவ பிள்ளையே, எல்லாமே உன் இருதயத்தை உற்சாகப்படுத்துகிற செய்தியாக இருந்தால் காலப்போக்கில் ஒரு மோசமான வியாதினால தாக்கப்பட்டுருவீங்க. குணமாக்குகிற இந்த மாதிரி செய்தி எனக்கு மிகவும் அவசியம். இந்த செய்தி தான் என்னை குணமாக்கும். என் வாழ்க்கை முன்னேற விடாதபடிக்கு எது தடுக்குங்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க வைக்கும். சரி பண்ண கிருபை கத்த தருவாரு, நான் எழும்ப முடியும். எல்லாம் கவனிங்க. ஆசீர்வாதம் வந்தும் என் மனதில் சந்தோஷம் இல்லைன்னா, என்னைக்கோ அவர்கள் செய்த ஒரு தீமை இப்ப அவர்களை தொடர்கிறது. தீமையை செய்து அவர்கள் மறந்துட்டாங்க, அவர்கள் அதை விட்டுட்டாங்க, நினைவிலேயே இல்லை. ஆனால் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் குறித்து வைக்கிறாரு. விதைச்சதை எல்லாரும் அறுக்கணுமே. உப்பை தின்னவன் தண்ணிய நீங்க குடிச்சுக்கோங்க, உங்களை நான் சொல்லலை. உப்பை தின்னவன் தண்ணிய குடிக்கணுமே. செய்த தீமை அவர்களுக்கு விளையுமே. நான் யாருக்கு ஒருவனுக்கு தீமை செய்தால் அந்நேரத்தில் எனக்கு எதுவும் நிகழாமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் வரும்பாரு, அன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி அந்த தீமை அன்னைக்கு வந்து என் முன்னால் வந்து நிற்கும். ஏன் நான் சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா?
வருங்காலத்தில் மகிழ்ச்சிக்குரிய நாட்களை நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்னுடைய கஷ்ட காலத்திலையும் பின்னாட்களிலையும் முன்னாட்களிலையும் நான் யாருக்கும் தீமை செய்யாதபடி என் கையை நான் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் தங்கள் சகோதரருக்கு செய்த தீமை இது பின் நாட்களில் அது அவர்களை இளைத்து போக பண்ணியது. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, என் கையை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, என் கால்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையும் பிறனுக்கு தீமையை என் சிந்தனையில கூட நினைக்க கூடாது ஆண்டவரே. ஏன்னா நான் செய்துட்டு இப்ப தப்பிச்சிடலாம், அல்லது நான் செய்துட்டு இப்ப நல்ல பிள்ளையா நான் மாறிக்கொள்ளலாம், நான் செய்துட்டு என் விருப்பத்தை நிறைவேற்றிட்டேங்கிற திருப்தி எனக்கு இருக்கலாம். ஒரு நாள் வாழ்க்கையில் நல்ல நாட்களிலே அது என் முன்னால வந்து நிற்கும், என் முன்னால வந்து நிற்கும். ஸோ இது என்னுடைய தவறான செயல். கடந்த காலத்தில் நான் செய்த தவறான செயலினால சில நேரத்தில் நமக்கு இளைப்பு வரும். தேடுங்க, கண்டுபிடிங்க, அப்படி இருந்தால் அறிக்கையிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் அதற்கு உங்களை விலக்கி பாதுகாப்பாராக. இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்ட தீமைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். பேசாமலும் இருப்பேன் என்றே. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. யார் சொல்றா இது? யார் சொல்றா? ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற தீர்க்கதரிசி, தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்கிற, வார்த்தையை கேட்கிற, தேவனுக்கு வாயாய் செயல்படுகிற எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் சகித்து இளைத்து போனேன், அதை சகித்து இளைத்து போனேன், அதை பொறுக்க கூடாமல் போயிட்டு. ஏனப்பா எரேமியாவே, ஊன்ற கட்டுமுடி அழைக்கப்பட்ட எரேமியாவே, பார், பிடுங்கவும் அதை இடிக்கவும் கட்டவும் உனக்கு அதிகாரத்தை கொடுத்தேன் என்கிற அந்த அபிஷேகத்தை வாங்கின எரேமியாவே, ஏனப்பா உனக்கு இந்த இளைப்பு? எரேமியா எதுக்கு இங்க இளைத்து போனார் அப்படின்னா, எரேமியா ஒரு குறிப்பிட்ட காலத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஊழியத்து நிமித்தம் வருகிற அவமானம், ஊழியத்து நிமித்தம் வருகிற வேதனை, ஊழியத்து நிமித்தம் வருகிறதான நிந்தனை, இதை தாங்க கூடாதபடிக்கு அடி விழுது, அவமானம் வருது, சிறையில போடுறாங்க, காவல் அறையில போடுறாங்க, பசி பட்டினி, இந்த அவமானத்தில் தாங்க முடியாதபடி அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார்னா, நான் இனி அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன். எப்படி உன்னால் இந்த தீர்மானம் எடுக்க முடிஞ்சிச்சு? ஏன் உனக்கு இந்த தீர்மானம் நீ எடுத்த? ஆண்டவரை பிரஸ்தாபம் இனிமே பண்ண மாட்டேன், இனிமே அவருடைய வார்த்தையை நான் பேச மாட்டேன், இனிமே நான் அவரை ஆராதிக்க மாட்டேன், இனிமே ஆலயத்துக்கு போக மாட்டேன், இனிமே உபவாச ஜெபம் எனக்கு வேண்டாம், இனிமே எதுவுமே வேண்டாம். எப்படி உன்னால் அந்த தீர்மானம் எடுக்க முடிஞ்சது? ஏன்னா பாடுகளை தாங்க முடியல, அவமானத்தை தாங்க முடியல, வேதனைகளை தாங்க முடியல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எல்லாரும் பொறுக்க முடியும், அதுக்கு மேல தாங்க முடியல. கோவிட் டயத்தில் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், 700க்கு மேல பாஸ்டர்ஸ், சென்னை உட்பட தமிழகத்தில் அநேக ஊழியர்கள் என்ன ஆயிட்டுனா பேக்ஸலட் ஆயிட்டாங்க. காரணம் பாடுகளை தாங்க முடியல, சகிக்க முடியல, அவமானங்களை தாங்க முடியல. ஊழியத்தை நிமித்தவர்கள் நிந்தனை பாருங்க, பசி பட்டினியை கூட தாங்கிக்கிடலாம், ஆனா அந்த நிந்தனை அவமானம் இப்படிப்பட்ட இந்த காரியங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒரு அளவுக்கு மேல தாங்க முடியாது. காரணமில்லாத பகை, காரணமில்லாத துரோகங்கள் எல்லாம் தாங்க முடியாது. தாங்க முடியாததுனால எரேமியா ஒரு முடிவு எடுக்கிறாரு, தீர்மானம் எடுக்காரு,
போதும்பா, இந்த இவங்களோட போராடுறது போதும், இனிமே என்ன ஆளை விட்டுருங்க ஆண்டவரே, இனிமே வேண்டாம் ஆண்டவரே, ஆளை விடுங்க சாமி, வேற யாரையாவது பார்த்துக்கோங்க, என்ன விடுங்க, என்னால் முடியலைங்கிற ஒரு தவறான தீர்மானம், பாடுகளை தாங்க முடியாதபடி ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தாரு. அந்த தீர்மானத்தை நிமித்தம் அந்த எரேமியா என்னானாரு, இழைச்சு போனார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற சிலருக்குள்ள இருக்கிற சோர்வு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிறது ஆனால் இந்த இழைத்து போன யாருக்கும் தெரியாமல் உள்ள ஒரு சோர்வு அப்படியே குடிகொண்டிருக்கு பாருங்க. ஆட்களோடு இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருக்கிறீங்க, தனியாக போனால், உங்கள் வீட்டுக்குள்ளே போனால், உங்கள் வேலைக்கு போனால் ஒரு இனம் புரியாத ஒரு சோர்வு இருக்குது பார்த்தீங்களா? கண்டுபிடிங்க. சிலருக்குள்ளே எது காரணமாக இருக்கும்னா, நீங்கள் எடுத்த தவறான தீர்மானம் உங்களை இழைத்து போக பண்ணோம். போதும், ஜெபம் வேண்டாம், இனிமேல் எதுவுமே வேண்டாம், நிறுத்திக்கிடுவோம், குறைச்சிக்கிடுவோம், இனிமேல் ரொம்ப ஓவராக போக வேண்டாம், ஆண்டவர் காரியத்தில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதும், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவர் காரியத்தில் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க பாருங்க. அவன் சொல்றான், இப்படி தீர்மானம் எடுத்த உடனே அவன் சொல்றான், ஆண்டவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ள அடைபட்ட அக்கினியை போல உள்ள பயங்கரமா பற்றி பிடிக்க ஆரம்பிச்சதான். அப்படி அர்த்தம் புரியல. குக்கர் பார்த்துருக்கீங்களே, உங்க வீட்டில் குக்கர் வச்சிருக்கீங்களே, குக்கரில் உள்ள ப்ரெஷர் ஓவர் ஆகி விசில் அடிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ புரியும் நினைக்க. விசில் அடிக்காமல் இருந்தால் குக்கர் என்ன ஆகும்? வெடிச்சு செதறும். உள்ள ப்ரெஷர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் ரிலீஸ் ஆகணும், அந்த ஏர் ரிலீஸ் ஆகணும், அந்த ஹீட் ரிலீஸ் ஆகணும், அப்போ தான் அது நார்மலாக இருக்கும். தேவனுடைய மனிதர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கினவர்கள் உள்ள வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அதை யாருக்கு சொல்லணுமோ அவர்கள் சொல்ல வேண்டும், அது ரிலீஸ் ஆகணும். சொல்ல மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், அடைக்கு வைத்திருந்தால் அது எலும்புகளில் அடைபட்ட அக்கினியை போல உள்ள பற்றி எறிய ஆரம்பிக்கும். கற்பந்தரித்த ஒரு ஸ்திரீ குறிப்பிட்ட நாள் வந்த உடனே பிள்ளையை பெற்று ஆக வேண்டும், பிள்ளையை நான் பெற மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தா உயிர் போயிடும், உயிர் போயிடும். அபிஷேகம் பெற்ற, கிருபை பெற்ற, அழைப்பு பெற்ற எரேமியாக்களே, ஏசாயாக்களே, நன்றாய் கவனிங்கள். ஊழியத்தில் உபத்திரவம் வரத்தான் செய்யும், நிந்தனை வரத்தான் செய்யும். அதை மேற்கொள்ளவும் அல்லது கடந்து போகவும் வேண்டிய கிருபை அபிஷேகத்தை அவர் தருவார். ஒருவேளை மேற்கொண்டாலும் சரி அல்லது ஊடுருவி போனாலும் சரி, எதுக்கு நீ அழைக்கப்பட்ட அதுல நீ நில்லு. எதுக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார் அதுல உறுதியா நில்லுங்க. உன் ஜெபத்துல உறுதியா நில்லு, உபவாசத்துல நில்லு, வசனத்துல நில்லு. ஒரு நாளும் இறங்காத, தவறான தீர்மானத்தை எடுக்காத. கர்த்தர் காரியத்துல பின்மாற்றத்துக்கு ஏதுவான தீர்மானத்தை எடுக்காதீங்க. என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரும் இந்த பாதையில் தான் கடந்து போனாங்க. நமக்கு மட்டும் புதுசு இல்லையே, உங்களுக்கு மட்டும் புதுசு இல்லையா? பாடுகள் புதுசு இல்லையே. துரதிருஷ்டவசமா இந்த சிந்தனை எனக்கெல்லாம் வந்திருக்கு சமீப நாட்களில். ஊழியத்துக்கு வந்த 20 வருஷமா வரல, நான் கடந்த சில 2 ஆண்டுகளுக்குள்ள எத்தனையோ முறை வந்துச்சு, வேற எதுவும் வரல. ஆளை விடுங்க ஆண்டவரே, ஆளை விட்டுருங்க, போதும்னு நினைக்கிறேன். இது வந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் நல்லவர் நான் சொல்லுவேன், கர்த்தர் உண்மை உள்ளவர் நான் சொல்லுவேன். நான் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தேன்னா அது நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் என் தேவன் அழைத்தவர் உண்மையாக இருந்தார். 24 ஹவர்ஸுக்குள்ளே எனக்கு ஊழியம் செய்வார். இந்த தாட்டு எப்போல்லாம் வருதோ, இந்த சிந்தனை எப்போல்லாம் வருதோ, இந்த இழைப்பு எப்போல்லாம் வருதோ, இந்த சோர்வு எப்போல்லாம் வருதோ, என் வாழ்க்கையில் அனுபவிச்சு சொல்கிறேன், வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே எனக்கு எங்கிருந்தாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்வார், யாரை கொண்டாவது ஒரு ஊழியத்தை செய்வார். எப்படி செய்வார் அதையும் சொல்கிறேன். உன்னை நேரடியாக அல்லது தேவ பிரசனத்தினால், வசனத்தினால் அல்லது யாரையாவது ஊழியர்களை அனுப்பி எனக்கு ஊழியம் செய்வார்.
அந்த வாரத்தில் அல்லது அந்த மறுநாள் என்ன செய்வார்னா, என்ன மாதிரி இழைச்சு போன சிலரை என்கிட்ட கொண்டு வருவார். எனக்கு ட்ரீட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி இழைச்சி போனவங்கள சிலர் என்கிட்ட கொண்டு வருவார். கொண்டு வந்தோடனே அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்னா, வேறு வழி இல்லை. டாக்டர் காய்ச்சலாக இருந்தாலும் வர்ற பேஷண்ட்டுக்கு என்ன செய்யணும், அவர் ஊசி போடத்தான் செய்யணும். அப்படிங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட சில நேரத்தில் ஆண்டவர் என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவார்னா, நானே இழைச்சி போயிருப்பேன், ஆளை விடுங்க ஆண்டவர்ன்ட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ அன்னையாரம் பார்த்து யாராவது ரொம்ப மோசமான கண்டிஷனில் என்கிட்ட கொண்டு வருவார் கர்த்தர். அப்போ அந்த நேரத்தில் அவங்ககிட்ட நான் என்ன செய்ய முடியாதுன்னா, போய் அவன் வேலையை பார்த்து என்ன ஆளை விடுக்கான்னு சொல்ல முடியாது. உன்னை விட நானே பெரிய பிரச்சனை இருக்கேன். அப்படி என்னைக்கா அவங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? என்ன அமைதியாக இருக்கீங்க ஐயா? உங்கள்கிட்ட என்னைக்கா சொல்லியிருக்கேன் யார்ட்டாவது? அப்போ வந்த உடனே நான் உள்ள நினச்சிக்கிடுவேன். நான் இருக்கிற நிலைமையை கேட்டால் நீ என்கிட்ட வருவியா ராசா? ஆனால் எதுக்கு கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. கடையில் என்ன பண்ணுவோன்னா, ஏதோ அவங்ககிட்ட உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, பாவம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் நிலைமையை காட்டாமல் உள்ளே வச்சுக்கிட்டு நான் வாயைத்தான் திறப்பேன். என் மூலம் கர்த்தர் வந்த சில காரியங்களை எனக்கே புதுசாக இருக்கும். சில ரேமா வேர்டை என் வாயிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுவார். எனக்கே புதுசாக இருக்கும், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நான் தியானிச்சதே இல்லையே, இது என்னுடைய தியான புஸ்தகத்தில், தியான நோட்டில், டைரியில் இது இல்லையே. ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரேமாவை நான் பார்த்ததில்லை. புது வெளிச்சம், புது ரேமா டவுன்லோட் ஆகும். சில வார்த்தை அவங்களுக்கு அப்படியே கடகடன்னு கடந்து போகுமா, அவங்க அப்படியே ஸ்ட்ரென்தன் ஆவாங்க. அவங்க போகிறது தான் எனக்கு புரியும். அவன் வந்தது அவனை ஸ்ட்ரென்தன் பண்ண அல்ல, என்ன ஸ்ட்ரென்தன் பண்ண கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போதான் புரிஞ்சுக்கிடுவேன், இந்த இழைச்சி போனவனையும் பயன்படுத்துறீங்களே. அப்போதான் சொல்லுவார், அந்த தெளிவாக பேசுவார், நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. எவனுக்கு தேவை இல்லையோ இருக்க இல்லையோ, எவளுக்கு தேவை இருக்க இல்லையோ, நீ எனக்கு தேவை. அவர் டீல் பண்ணுற விதம் அப்படியே சுக்கு நொறிக்கிறோம் நம்மளை. தேவனுடைய அந்த டீல் பண்ணுற விதம் இருக்கு பாருங்க, சுக்கு நூறாக நம்மளை நொறிக்கிறோம். அதுக்கப்புறம் மறு வார்த்தை பேசவே முடியாது. உடனே என்னதான், அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே, ஆமே வாழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வாழியும் சத்தியமும் ஜீவனுமே, துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பராறியாமல் வந்திடாதே, துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பராறியாமல் வந்திடாதே, கண் விழி போல காத்திடுவே என்றனரே, கண் விழி போல காத்திடுவே என்றனரே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர், அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே, தாமே வாழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வாழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஹல்லேலூயா.
இந்த மாதிரி நேரங்கள்ல ஆண்டவர் அன்பை ரொம்ப ருசிக்க முடியும். ஒரு அன்பின் மலையை அப்படி லேசாக நம்ம மேலே ஊற்றுவாரா. இந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல தவா, பாப்பா ஐஸ் கட்டி பார்த்துருக்கியா? இந்த ஐஸ் கட்டியை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க முடியாது. அந்த ஐஸ் கியூப் இருக்கு பாருங்க, அதுல இருந்து கட்டி என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. உள்ள அப்படியே ஃப்ரீஸாக இறுகி பிடிச்சிருக்கோம், ரொம்ப ஹார்டாக கடினமாக இருக்கும். நம்ம ஆட்கள் விவரம் தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா குப்புரை போட்டு டொம்முன்னு அடிப்பாங்க. அது எதுக்கு? அது நம்ம டீலிங் அப்படி இருக்கு. ஆனால் ஆண்டவர் டீலிங் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதில் லேசாக 2 சொட்டு தண்ணீரை விட்டா போதும், அடுத்த செகண்டை புதுன்னு விழுந்துரும். கர்த்தர் நான் சோர்ந்து அல்லது ஹார்டாக கடினமாக நான் இழைச்சி வேண்டாம் ஆளை விடுங்க அப்படின்னு நான் ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது, யாத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது, இழைத்து போய் கொண்டிருக்கும் போது, வாடா சொன்னா கேளுடா, எத்தனை தடவை சொல்றேன் அப்படின்னு என்ன செய்வார்னா, என்ன கையை வாங்க மாட்டாரு, அடிச்சு விரட்ட மாட்டாரு, அவருடைய அன்பின் மலைய என் மேல ஊற்றுவாரா. 2 சொற்ற அன்பின் மலைய ஊற்றுவாரா, அப்படியே உருகிடுவேன். தாமே வாழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே, வாழியும் சத்தியமும் ஜீவனுமே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ, வியாகுலம் உன்னை நெருக்கிடினோ. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ, வியாகுலம் உன்னை நெருக்கிடினோ. நேசரத்தம் இன்ப சத்தம் இந்திடுவா. நேசரத்தம் இன்ப சத்தம் இந்திடுவா. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சி கொலாவ வேண்டியதான் அவர் பிரசன்னத்துல, அவருடைய அன்புல. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால இருந்த லெவலை விட இப்போ லெவல் கொஞ்சம் அடுத்தபடிக்கு போயிடும். அனுபவிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒருத்தனை பிடிச்சிட்டாருன்னா அவனை பிடிச்ச பிடிதான் அவரு. உங்களை பிடிச்சிட்டாருன்னா பிடிச்ச பிடிதான், உன்னை விடவே மாட்டாரு. அக்கினியின் அடைபட்ட எலும்புகளுக்குள்ள அக்கினியை போல உனக்குள்ள ஒரு பிரஷர் ஆண்டவர் கொடுப்பாரு. ஒரு பிரஷர் உனக்குள்ள கிரியேட் பண்ணுவாரு. ஒரு பிரஷர் வரும், எலும்புகளில் அடைபட்ட எரிகிற அக்கினியை போல உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு வழி இல்லை, ஒரு வழி இல்லை, வந்துடுதேப்பா. தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி நேரத்தில் யாரோ சிலர் இங்கே உட்காந்துருக்குறீங்க, அந்த மாதிரி அவமானம் தாங்க முடியாமல், கஷ்டம் தாங்க முடியாமல், போராட்டம் தாங்க முடியாமல், போதும் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு தவறான ஒரு டிசிஷன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆண்டவருக்குரிய காரியங்களில் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. சிலர் வாயை திறந்தே சொல்லியிருக்கிறீங்க, சிலர் வாயை திறந்து சொல்லலை, ஆனால் மனசுக்குள்ளே நினைச்சிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இளைத்து போய் வந்திருப்பாயனா, இந்த மாலையில் உனக்கான ஒரு அன்பின் மலையை கர்த்தர் பொழிந்தருளுகிறார். கர்த்தர் உங்கள் மேலே பொழிந்தருளுகிறார். உன்னை கர்த்தர் விடுவது இல்லை. நீ ஆண்டவருக்கு தேவை. உன் வீட்டுக்காரருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு நீ வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், உன் பெத்த பிள்ளைய நீ வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், உறவுகள் எல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உன்னை அழைத்தவர் சொல்றாரு, நீ எனக்கு தேவைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும் மகளே, நான் உன்னை விடுவதில்லை. அல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய பாலிசி, ஆண்டவருடைய பாணி. எரேமியாவை இப்படித்தான் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே என்ன ரீசன் சொன்னேன், நம்முடைய
சொந்த விருப்பம் அல்லது தவறான முடிவு. இன்னும் சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகலாம். மூணாவது ஒரு ரீசன் உண்டு. வாசிங்கம்மா அந்த வசனங்களை. 106 சங்கீதம் 15வது வசனம். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். தேவனே அனுப்புகிற ஒரு இளைப்பு உண்டு. சில நேரத்தில் ஆண்டவரே அனுப்புவார். முதல்ல என்ன சொன்னேன், சூழ்நிலையினால நமக்கு வரும். ரெண்டாவது நம்முடைய முடிவுகள் தீர்மானங்களால நமக்கு வரும். மூணாவது சில நேரங்களில் தேவனே என்ன செய்வார், அனுப்புவார். அங்க அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஆத்துமாக்களிலோ அனுப்பினார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் கேட்டதை கொடுத்தாரு. மன்னாவை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு, அப்புறம் காடையை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ்லாம் இதை பற்றி பேசினேன். ஆண்டவர் காடையை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு போன வாரம் கற்றுக் கொடுத்தாரு. அது தேர்ட் சர்வீஸில் சொன்னேன் எப்படி அது இந்த செய்தி தொடர்ச்சியில் அது வரும். நான் அடுத்த வாரங்கள் அது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்படி அவங்க கேட்டதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தாரு. அவன் நல்லா கவனிங்க, அவன் கேட்குறான், கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் முறை புடையில ஒரு ஒப்பு வைக்காது. பைபிளில் இருக்கு அப்படிலாம். அதுக்கு முந்தின வசனம் வாசி. வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். கேட்டது அவர்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லல. என்ன செய்ய, ஆண்டவர் பாலிச பாருங்களேன், கேட்டதை கொடுத்துட்டாரு. சாப்பிட்றா தின்றா அப்படின்னு கேட்டதை கொடுத்துட்டாரு. வாசியா தொடர்ந்து. அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய. போதும், இன்னொரு இடத்துல இருக்கு, ஆகாரம் வாயில இருக்கும் போதே புடதிலே போட்டாருன்னு இருக்கு. ஒரு ஒப்பு வச்சாரு. அவங்க ஆத்துமா இளைக்க பண்ணினார், சோர்ந்து போனாங்க. 28-30 வாசி. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. சரி கவனிங்க, இப்ப இங்க வந்துருங்க, 116 வந்துருங்க. ஆத்துமாக்களில் தேவனே இளைப்பை அனுப்பினார், சோர்வை அனுப்பினார். இதை ஏன் செய்தாருன்னு சொல்றேன். ஆண்டவர் ஏன் அடித்தார்னா 2 ரீசன். ஆண்டவர் இங்க இளைப்பை ஏன் அனுப்பினார்னா 2 ரீசன். ஆண்டவரே அனுமதிப்பாரு சில நேரத்தில். இதுல யார் யார் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கிறத உங்களுக்கு தான் வெளிச்சம். நீங்க எதுல இருக்கீங்க, உங்க தவறான முடிவுனால இழைச்சு போயிருக்கீங்களா உங்களுக்கு தான் தெரியும். அல்லது சூழ்நிலையினால விடாய்ச்சி போயிருக்கீங்களா தாவீது மாதிரி உங்களுக்கு தான் தெரியும். அது கர்த்தர் அனுமதிச்சு இப்போ ஒரு சோர்வு, ஒரு இளைப்பு உங்களுக்கு வந்திருக்கா உங்களுக்கு தான் தெரியும். அதை கண்டுபிடிச்சிருவீங்க தானே. உங்களுக்கு நான் அந்த வசனம் என்ன ஸ்கேனர் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்க, உங்களை நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு நல்லா தெரியும் எதனால் எனக்கு இப்போ இந்த சோர்வுங்கிறத. சரி, இப்போ கர்த்தர் ஏன் இவர்களுக்கு இதை அனுமதிச்சார், ஆண்டவரை ஏன் அனுப்பினார்? 2 காரணம். முதல் காரணம், இவர்கள் உரிமையோடு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, என்ன நீங்க தானே அழைச்சீங்க, நீங்க தானே என்ன பெத்தீங்க. நம்ம பிள்ளை கேட்கிறாம்ல, பின்ன ஏன் என்னையா பெத்த கேட்கிறாம்ல, அது கேட்கக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. எவ்வளோ எவனும் கேட்டுக்கிட்டு இருக்கியா? தாயை பார்த்து என்னை ஏன் பெற்றான்னு கேட்கக்கூடாதுன்னு இருக்கு. என்னை ஏன் பெத்த, அதுவும் போய் உன் வயிற்றுல போய் வேற யார் வயிற்றுல பிறக்க போற? ட்ரம்ப் மனைவி வயிற்றுலையா? அவனை குறி வச்சு ஒன்ன குறி வச்சிருப்பாங்க பிறகு, அவரை குறி வச்சத என்ன அடுத்த வாரிசு நீ தானே. ஏன் பத்த இங்க பிறந்ததுக்குன்னு அங்க இங்கிலாந்துல பிறந்திருக்கலாமே, எல்லாம் லண்டன்ல பிறந்திருக்கலாமே, இப்படியே இருக்கிறேனே ஏன் பத்? அது உன்னுடைய தீர்மானம் அல்ல, அது உன்னுடைய செலக்ஷன் அல்ல. உன்னை அனுப்புகிறவர் எங்க யார்கிட்ட அனுப்பணுமோ அங்க அவர் அனுப்பியிருக்கிறார்.
பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சண்டை வரும்போது கோவம் வரும்போது அம்மாட்ட அப்பாட்ட இந்த மாதிரி கேட்க கூடாது. என்னை ஏன் பெத்தீங்க, உங்கள் வயிற்றுல போய் பிறந்தேன் பாருங்க அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. ஒரு நோக்கம் கர்த்தருக்கு இருக்கு, புரியுதா? ஈசாயின் மகனாகத்தான் தாவீது வரணுங்கிறது தேவ நோக்கம். ஈசாயி மகனாகத்தான் தாவீது வந்து அதன் மூலம் தேவ திட்டம் நிறைவேறுங்கிறது தேவ நோக்கம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரி, அது இருக்கட்டும். இப்போ இவங்க உரிமையோடு கேட்கலாம், ஆண்டவரே நீங்க தானே கூப்பிட்டீங்க, வெளியே வந்திருக்கிறோம் நம்பி, இப்ப எங்களுக்கு தாங்க. உரிமையோடு கேட்கிறது வேறு. ஆனா இவர்கள் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். 16 போட்டிருக்கு, மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். அப்ப இவங்க எப்படி கேட்டாங்கன்னா, இவங்க உரிமையோடு கேட்கவில்லை, எரிச்சல் அடைஞ்சு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? எரிச்சல். எரிச்சல். ஆண்டவர் உரிமையோடு கேட்டா கட்டாயம் கொடுப்பார் தம்பி, கொடுப்பார் சகோதரி. ஆண்டவருக்கு எது பிடிக்கலனா, நீ கேட்கறது பிடிக்காம இல்ல, நீ கேட்கிற முறை கர்த்தருக்கு பிடிக்கல. எரிச்சல் அடைஞ்சு கேட்க, கோபம் அடைஞ்சு கேட்க, இதை தள்ளனா நான் என்ன செஞ்சிருவேன், போயிருவேன்ற, பிளாக்மெயில் பண்ற ஆண்டவரை, நான் விலகிடுவேன்ற, ஓடிடுவேன்ற, யாருக்கு நஷ்டம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆண்டவர் உரிமையோடு கேட்கிறத கர்த்தர் விரும்புறாரு. ஆனா நீ அடாவடித்தனமா, நீ முரட்டாட்டம் பிடிச்சு கேட்கிறத தேவன் அருவருக்கிறாரு. அப்படி முரட்டாட்டம் பிடிச்சு கேட்டா ஒரு போடு போடுவார். இவங்க அப்படித்தான் கேட்டாங்க. ரெண்டாவது எதுக்கு அடிச்சாருன்னா, அவனுங்களை திருத்துவதற்கு கர்த்தருக்கு வேற வழி தெரியல. அவனுங்க சரி பண்றதுக்கு ஆண்டவருக்கு வேற வழி புரியல. வேற என்ன செய்யறது? பிரமாணத்தை கொடுத்து பார்க்கிறாரு, கேட்டதெல்லாம் கொடுத்து பார்க்கிறாரு, அவன் பிரச்சனைக்கு தீர்வுகள் எல்லாம் கொடுத்து பார்க்கிறாரு, எல்லாமே செய்து பார்க்கிறாரு. இனி ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமில்லை, அவ்வளோத்தையும் செஞ்சிட்டாரு, இன்னும் சரி வர மாட்டுக்கா. வேற என்னதான் செய்யணும்? சொன்ன வச்ச கேட்கலன்னா, உட்கார்றா ஒரு தரம், உட்கார்றா 2 தரம், உட்கார்றா 3 தரம், அதுக்கப்புறம் வாய் பேசாது, பேச வேண்டியது பேசும், உடனே கீழ்ப்படிதல் உண்டாகும். ஆண்டவருக்கு சில நேரங்களில் நமக்குள்ள இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறாருன்னா, என்னை திருத்துவதற்காகவே அடிக்கிற தேவன் அவர். சொல்லுங்க, திருத்துவதற்காகவே, என்னை திருத்துவதற்காகவே அடிக்கிற தேவன். சாகடிக்க அல்ல, கொல்ல அல்ல, விரட்ட அல்ல, செத்து போடான்னு சொல்ல அல்ல, என்னை திருத்துவதற்காகவே சில நேரத்தில் லேசா எனக்கு ஏற்றபடி ஒரு தட்டு தட்டுவார். முழு பலத்தையும் பிரயோகிக்க மாட்டார். சில ஆட்கள் நம்ம தான் காட்டு மிராண்டித்தனமாக கோவம் வந்தால் பிள்ளைகளை கண்ட மாடைக்கு அடித்து கண்ணு மூக்கு காதை கெடுத்துருவோம். தகப்பன் அடித்து எத்தனையோ பிள்ளைங்க குருட நாய், செவட நாய், ஊமையாய் உண்டு தெரியுமா உங்களுக்கு? பல்லு போய் காது போன பிள்ளைங்க. முரட்டாட்டம் நமக்கு தான் அடிக்க தெரியாது, எங்கே அடிக்கணும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவனை எங்கே தொட்டா இவன் சரியாவான்னு கர்த்தருக்கு தெரியும். அவருடைய முழு பலத்தையும் பிரயோகித்தா நான் சாம்பலா போயிடுவேன், தாக்கு பிடிக்க மாட்டேன். அப்போது நான் தாக்கு பிடிக்கணும் 1, நான் சரியாகணும் 2. இதையும் மனசில் வச்சுட்டு தான் என்னை லேசாக அப்படி ஒரு தட்டு தட்டுவார். இந்த கையில் தட்டிட்டு விழாதபடி இந்த கையில் என்னை தாங்குகிற தெய்வம். அதான் யோபு சொன்னாரு, அவர் கை அடிக்கிறது, இன்னொரு கை என்னை ஆற்றுகிறது, காயப்படுத்துகிறாரு, காயம் கட்டுகிறாரு. அல்லேலூயா. நான் திருந்தனுங்கிறதுக்காக தான் தேவ பிள்ளைய உனக்கு இந்த பாதையை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. நீங்கள் மாறணுங்கிறதுக்காக தான் சில நேரத்தில் சில சோர்வுகளுக்குள்ள கர்த்தர் அனுமதிக்கிறாரு. விட்டுற மாட்டார், ஊழியம் செய்வார், ஊழியம் செய்வார். உங்களை எழுப்பி விடுவதற்காக கர்த்தர் ஊழியம் செய்வார். இந்த நல்ல தேவனை நான் ருசித்ததுனால சொல்கிறேன், உங்களை விட்டுற மாட்டார், இளைத்த நிலைமையில் விட்டுற மாட்டார்.
நீங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் முதல் கேட்டகரியாக சூழ்நிலையினால இழைத்திருந்தாலும், ரெண்டாவது குரூப்பில் பார்த்து பாருங்க, சொந்த விருப்பத்தினால நீங்கள் இழைத்திருந்தாலும், இப்போ சொன்ன மாதிரி கர்த்தர் அனுமதித்து இழைத்திருந்தாலும், எதில் இருந்தாலும் தேவன் விட மாட்டார். எரேமியாவை மறுபடியும் திடப்படுத்தின தேவன். ஆமேன்னு சொல்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை திடப்படுத்தின தேவன். அல்லேலூயா. தாவீதை திடப்படுத்தின தேவன். இந்த நிலைமையில எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். கடைசியா ஒன்ன சொல்றேன். நாலாவது ஒரு காரியம் உண்டு. அது ரொம்ப இருக்கிறலே உன்னதமான ஒரு நிலைமை. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. தானியேல் 8:27. தானியேலாகிய நான் சோர்வடைந்து தானியேலுக்கே ஒரு சோர்வு. பைபிளை நல்லா படிங்களேன். எல்லா மனிதர்களுமே இந்த பாதையில் ஊடுருவி போய் தான் வந்திருக்கிறாங்க. தானியேல் இங்க சோர்வடைந்து இருக்கிறாரு. தானியேலுக்குள்ள ஒரு விதமான இளைப்பு இங்க வந்திருக்கு. ஏன் தானியேலுக்குள்ள இங்க வந்துச்சுன்னா, இதுக்கு முந்தின அதிகாரங்களில் எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. உலக நாடுகளில், தேசங்களில், பூமியில், குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களில் நடக்க போகிற கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய சோர்வு வந்துருச்சு. ஒரு ஆசீர்வாத மழை பொழிகிற தரிசனத்தை பார்த்தா எல்லாரும் உற்சாகம் அடைவோம். ஆனால் சில தண்டனைக்குரிய ஒரு எதிர்மறையான நடக்கக்கூடாத ஒரு காரியத்தை ஒரு தரிசனம் கண்டா நமக்கு என்ன உண்டாகும்? சோர்வு உண்டாகும். இப்போ ஆண்டவர் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் காமிக்கிறாரா? இதை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இதுக்கு என்னப்பா பதில் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். இப்போ இது எந்த கேட்டகரினா, கர்த்தருடைய விஷயத்தில் பாரப்படுவதனாலேயே சிலருக்குள்ள சோர்வு வரத்தான் செய்யும். தேவனுடைய காரியத்தில் சொல்லுங்க, தேவனுடைய காரியத்தில் பாரப்படுகிறவர்கள் இது தங்கள் குடும்பத்துக்காக அல்ல, தங்கள் சுயத்துக்காகவோ தங்கள் சொந்த காரியத்துக்காகவோ அல்ல. கர்த்தருடைய விஷயத்தில் சிலருக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். சபையை குறித்து சிலருக்குள்ள சில பாரம் இருக்கும். தேசத்தை குறித்து சிலருக்குள்ள சில பாரம் இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவரே இன்னும் தேசங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படலையே, இன்னும் தேசத்தில் கொடூரமான சம்பவங்கள் நடக்கிறதே, கண்ணு முன்னால ஜனங்கள் அழிகிறாங்களே, அப்பாவி ஜனங்கள் இரையாக்கப்படுகிறாங்களே, மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் நம்ம தேசங்களில் நடக்கிற கொடுமைகளை பார்த்து ஒரு ஆத்தும பாரம் வரும், ஒரு தேசத்தை குறித்து பாரம் வரும். இது கர்த்தரே கொடுப்பாரு. தேவன் நிமித்தம் வருகிற ஒரு பாரம். இது துரதிர்ஷ்டவசமா வெகு சிலருக்கு தான் இந்த எண்ணம் இருக்குது. ஆவிக்குரிய பாரம் இதை சொல்லலாம். என் கணவர் ரட்சிக்கப்படணுமே, என் கணவர் நியாயத்தீர்ப்புக்கு போயிடக்கூடாது, வருகைகளை என் கணவர் கைவிடப்படக்கூடாது, என் மனைவி கைவிடப்படக்கூடாது, என் பிள்ளைகள் கைவிடப்படக்கூடாது, அக்கம் பக்கம் உறவினர்கள், இரத்த உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், வேலை பார்க்குறவங்க, என் தெருவில் வசிக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. ஐயோ இந்த தீமை நடக்கக்கூடாது, ஐயோ இந்த காரியம் நடக்கணுமே. இப்படி ஆவிக்குரிய பாரம் யாருக்கெல்லாம் இருக்கும், ஒரு விதமான இளைப்பு அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஒரு விதமான இளைப்பு இருக்கத்தான் செய்யும். நெகேமியாவுக்குள்ள இருந்துச்சு. ராஜா கண்டுபிடிச்சாரு, உன் முகம் சரியில்லையே, சோர்ந்து போயிருக்கையே, சரியா சாப்பிடல, சரியா தூங்கலையா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. ராஜா கேட்கிறாரு. சொல்றா, என் தேசத்தை குறித்து, எருசலேமை குறித்த ஒரு பாரம் உண்டு ராஜா. அலங்கம் இடிஞ்சு கிடக்கு, ஜனங்கள் சிதறி இருக்கிறாங்க, நான் எப்படி நிம்மதியா புசிக்க முடியும்? இதுதான் ஐயா ஆவிக்குரிய பாரம்.
தாவீது சொல்றாரு, என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தாம நான் என் கட்டிலின் மேல் ஏற மாட்டேன், என் கண் இமைகளை நான் பிடித்திருக்கிறேன். இதுதான் ஐயா ஆவிக்குரிய பாரம், ஆவிக்குரிய பாரம். என் ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ள வரும் பொழுது எருசலேமை பார்த்து சொன்னாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகள் கீழ் அணைத்து கொள்ளும்படி எத்தனையோ முறை உனக்காக நான் பரிதபிச்சேன், நீயோ என்னை விட்டு விலகி போகிறதுல குறியா இருக்கிற. இது ஒரு ஆவிக்குரிய பாரம். இயேசு அழுதாரு, கண்ணீர் விட்டாரு. ஏன்? அவர் ஆவிக்குரிய பிதாவின் சித்தத்தை குறித்த பாரம். எவ பிள்ளையே, முதல்ல 3 காரியத்தில் நம்ம எல்லாருக்கும் தாராளமாக அந்த நிலைமை, அந்த அனுபவம் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு பாரம், இப்படிப்பட்ட ஒரு இழப்பு உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கு? நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்க வேண்டியது இதுதான் ஐயா, இருக்க வேண்டியது இதுதான் ஐயா. தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிற அந்த இடத்துல நான் இருக்கணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என் முகத்தை தேடி தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அவர்கள் ஜெபத்தை கேட்டு நான் சேமத்தை கொடுப்பேன் சொன்னார்ல. இதுதான் ஐயா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பாரம். உங்களில் எத்தனை பேர், கை தூக்க வேண்டாம், உங்களுக்கு பதில் சொல்லுங்க, உங்களில் எத்தனை பேர் தேசத்தில் ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே உண்மையாகவே இருதயத்தில் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க? உண்மையாகவே அதுக்காக ஒரு வினாடி நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க? மறந்துட்டீங்களா? மாறிட்டீங்களா? ஒரு வார்த்தை கேட்டேன், பயங்கரமான வார்த்தை, உங்கள்கிட்ட நான் சொல்றேன். பின்மாற்றம் என்பது நான் இருக்கிற இடத்துல இருந்து பின்னால போவதல்ல. மறுபடியும் சொல்றேன், பின்மாற்றம் என்பது நான் இருக்கிற இடத்துல இருந்து பின்னால போவதல்ல. நான் இருக்கிற இடத்துல நான் நின்று விட்டாலே இது ஒரு பின்மாற்றம் தான். நான் இருக்கிற இடத்துல அடுத்த அடி போகாத அப்படி நின்று விட்டாலே அதுவும் ஒரு, ஏன்னா என் கூட 10 பேர் ஓடி வராங்க, நான் பின்வாங்கி போகிறதுக்கு பின்னால் போகிற அர்த்தம் அல்ல. நான் நின்னாலே அவங்க முன்னால் போயிடுவாங்க. இப்போ அவங்க பார்வைக்கு நான் எங்கே தான் இருக்கேன்? கவனமாக இருங்க. உங்கள் ஆவிக்குரிய தாகம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இம்பேக்ட், ஸ்பிரிச்சுவல் இம்பேக்ட் எப்படி இருக்கு? கொஞ்சம் அதை வருஷ இறுதியில் வந்திருக்கிறோம். தேவஜனமே, உங்களுக்கு ஒரு நல்ல பிரசங்கம் பண்ண நான் வரல, உங்களை என்னையும் சரிபடுத்துகிற செய்தியை கர்த்தர் சொல்ல சொன்னாரு. நம்மளை சீர்படுத்துகிற செய்தியை, நமக்கு வேண்டிய போதனைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க தாயே? ஒரு காலத்தில் நீங்க எங்க இருந்தீங்க? அந்த முழங்கால் காய்ப்பு இப்ப என்னாச்சு? அந்த கண்ணீர் குளம் இப்ப என்னாச்சு? அந்த இருதயத்துல பாறை இப்ப எங்க போச்சு? அந்த ஆவிக்குரிய சிந்தை இப்ப எங்க போச்சு? ஆண்டவர் காரியத்தில், ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில், மிஷனரி ஊழியத்தில் உங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் இருந்து, ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சுல, அது இப்ப எங்க போச்சு? நீ இப்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உன் அருகில் உள்ளவர்களை அல்ல, உனக்குள் உள்ளவன, உனக்குள் உள்ளவர்களை. இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்? அன்னைக்கு நான் எங்க இருந்தேன்? முழங்காலே மணிக்கணக்காக இருந்தீங்களே, முழங்காலே மணிக்கணக்காக விடிய விடிய இருந்தீங்களே, கால் வலிச்சால ஒரு வைராக்கியத்தில் இந்த முழங்காலை பார்த்து கர்த்தர் இறங்குவார்னு ஒரு வைராக்கியத்தில் விடாப்பிடியா நின்னீங்களே, இப்போ எங்கம்மா போச்சு? அது நடு சாமத்தில் ஒரு பாரம் வந்த முழங்கால் நிற்பீங்களே, இப்போ எங்க போச்சு? அதிகாலையில் எழும்புவீங்களே, இப்போ அது எங்க போச்சு? முழங்கால வேதத்தை வாசிப்பீங்களே, எங்க போச்சு? நீ ஆண்டவரை பார்த்து 1000 கேள்வி கேட்க, கர்த்தர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்ட நான் தாங்க மாட்டேன். இப்ப எங்க போச்சு? பரிசோதிங்க, பரிசோதிங்க. எனக்குள் இருக்க வேண்டிய ஒரு இழைப்பு, எனக்குள் இருக்க வேண்டிய ஒரு பாரம், இந்த பாரம். ஆனா இப்படிப்பட்ட பாரம் இருக்குமானா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இதற்கு கர்த்தர் வேண்டிய பதில நிச்சயமா தருவாரு. பாரப்பட்டு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். ஐயா தானியேலுக்கு பதில் கொடுத்தாரு.
அவனை திடப்படுத்தினாரு. நீ பயப்படாத, நீ திடன் கொள்ளு, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அடிமரத்தை நான் விட்டு வச்சிருக்கிறேன். எருசலேமில் என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு அழிவு வந்தாலும் மறுபடியும் அவங்க திரும்ப வருவாங்க, அவங்க வளருவாங்க, பெருகுவாங்க. ஒரு திட்டம் அவங்கள குறித்து வச்சிருக்கேங்கிறத தேவன் அவனுக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய சோர்வுக்கு கர்த்தர் ஒரு பதில் தந்து அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. யோபுவுக்கு இந்த ஆவிக்குரிய இந்த இளைப்பு, இந்த சோர்வு இருந்துச்சு. யோபு 19:27 சொல்றாரு, அவரை நானே பார்ப்பேன். யோபு 19:27, அவரை நானே பார்ப்பேன். அவனிங்க அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வாஞ்சையால், இந்த வாஞ்சையால், என்ன வாஞ்ச? அவரை பார்ப்பேன், அவரை பார்ப்பேன். எந்த வாஞ்ச? அவரை. ஆமா, வீடு கட்டணுங்கிற வாஞ்ச இல்ல, பைக் வாங்கணுங்கிற வாஞ்ச இல்ல, நிலம் வாங்கணுங்கிற வாஞ்ச இல்ல, அவருக்குள்ள இருந்த வாஞ்ச அவரை. அதெல்லாம் செய்யுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா இருக்க வேண்டிய ஒரு வாஞ்ச உண்டு, அவரை, அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும். என் இயேசுவே எப்ப வருவீரோ அப்படிங்கிற ஒரு வாஞ்ச இருந்ததில்ல. இந்த வாஞ்சையால் வாசிங்க, இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள், என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. வாசிக்கும் போதே நமக்குள்ள அந்த ஒரு சோர்வு வருது. வாசிக்கும் போதே அந்த சோர்வு நமக்குள்ள வருது. இது என்ன சோர்வு? இனி தாமதமோ நாதானி வரவே, கோடா கோடி தூதர் சங்கமா மேகத்தில், ஆயத்தனை நான் காத்து நான் பார்க்கணும். என் ஆத்மநாதா உம்முகம் காணவே, ஆயத்தனை நான் காத்து நான் பார்க்கணும். என் ஆத்மநாதா உம்முகம் காண். அவரை பார்க்கணும், என் ஆண்டவரை பார்க்கணும். இழப்புகள் நடுவுகள், வேதனையின் நடுவில் சரீரம் அழுகி போயிருக்கம்மா. மனைவி கூட பக்கத்துல வரமாட்டுக்கா, அந்த அளவுக்கு சரீரத்துல நாற்றம். சரீரம் அழுகி போச்சு, உருகி போச்சு, குலைந்து போச்சு, பிள்ளை செத்து போச்சு, 10 பிள்ளை, மொத்த சொத்து அழிஞ்சு போச்சு, உறவுகள் எல்லாம் விட்டு போயிருச்சு. இந்த நேரத்தில் நான் இழந்த ஆசீர்வாதம் வரணும், நான் இழந்த சுகம் வரணும், நான் இழந்த உறவு வரணும். இந்த ஏக்கம் எல்லாம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஏக்கம், அவனுக்கு இருந்த ஒரே துடிப்பு, நான் அவரை பார்க்க வேண்டும். இந்த ராத்திரியில இந்த கேள்வியோடு நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு இருக்கத்தான் செய்யுது. என்னை விட அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு பிரச்சனையில இருக்கிறோம். இதன் நடுவில் எத்தனை பேரு என் ஆத்தும மணவாளரை நான் பார்க்கணுங்கிற ஆசையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்க. இது எங்க போச்சம்மா? இப்படிப்பட்ட ஏக்கம் சபைக்கு ஏன் இல்ல? மனைவிக்கு புருஷன் வீட்டை விட்டு வெளியே போனா அவ இருதயத்துல அடுத்து என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கணும்னு அவ எதிர்பார்க்கிற ஒண்ணு என்ன தெரியுமா? போன வீட்டுக்காரர் திரும்ப வர வேண்டும். அப்படித்தான் இருந்துச்சு. திரும்ப வர வேண்டும், திரும்ப வீட்டுக்காரரை பார்க்கணும். வெளிநாட்டுக்கு போன கணவரை மனைவி என்ன செய்வானா, தயவு செய்து வந்துடாதுன்னு சொல்ல மாட்டா. எப்போ ஒவ்வொரு நேரம் பேசும் பொழுது எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு தான் கேட்பா. இதுதான் ஒரு உண்மையான மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு தாக்கம். என் வீட்டுக்காரரை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும் இல்லையா? உண்மையான மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? எப்போ எனக்கு ஆசீர்வாதத்தை அளந்து போடுவீங்க, எப்போ நான் இழந்ததெல்லாம் திரும்ப தருவேன் இருக்கும். அதெல்லாம் வரும்.
ஆனா உண்மையிலே உள்ள இருக்க வேண்டிய ஒரு ஏக்கம், நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க முகத்தை பார்த்துட்டா போதும், நான் பட்ட பாடுகள்லாம் ஒரு நிமிஷத்துல நான் மறந்துடுவேன், அதெல்லாம் மாறிற ஆண்டவரே. இந்த வாரம் இந்த ராத்திரி நேரத்தில் சபைக்கு வருவதாக. பிரச்சனை இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், வியாதி இருக்கும், எல்லாம் இருக்கட்டும், இதன் நடுவில் யோபு மாதிரி என் சொந்த கண்கள் அவரை பார்க்க வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் வருவார், தாமதியார், சீக்கிரம் வருவார். ஆனால் நான் என் கண்களை மேலே பார்த்து ஆண்டவரை பார்த்து இந்த ஏக்கம் உள்ள பிள்ளையாய் வாழ கர்த்தர் விரும்புகிறாரு. இந்த ஏக்கம் எனக்கு இருக்குமானால் ஆவிக்குரிய லைஃப்பில் நான் சரியாக இருக்கிறேன்னு அர்த்தம். முழங்கால் படிடுவோமா? ஒரு நோட்டு குறைச்சுக்க, டி ஷார்ப் மைனர். இனி தாமதமுனாத நீர் வரவே, கோடா கோடி தூதர் சங்கமா மேகத்தில், எத்தனை நான் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதா உம்முகம் சரியா இருக்கா? எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதா உம்முகம். நிலையில்லா உலகில் பல துன்பங்கள் தான் பெருமாளைகள் போல் புரள்கின்றதே, பாருலகத்திலே பெருகிடுதையோ பரிதாபமான சஞ்சலங்கள், வந்து சேர்த்து கொள்ளும் என்னை நீ வேகமாய், இன்னும் நோக்குகிற உம்மை நான் ஏகனாய், வந்து சேர்த்து கொள்ளும் என்னை நீ வேகமாய், இன்னும் நோக்குகிற உம்மை நான் ஏகனாய், எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதா உம்முகம் காணவே, எத்தனை நாள் பார்க்கணும், என் ஆத்மநாதா உம்முகம் காணவே. ஆதி விசுவாசம் தள்ளிய அநேகர் லோக சுகங்களை தேடுகின்றார், தியாகிகளான சகோதரர் கூட்டம் பதவிகள் தேடி அலைகின்றன. ஐயா விசுவாச ஜீவியம் காத்துமே, வருகை நானும் வந்து சேரவே. ஐயா விசுவாச ஜீவியம் ஒப்பு கொடுத்து பாருங்க, சேரவே. நான் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதா உம்முகம் பாடவே. எத்தனை நாள் பார்க்கணும், என் ஆத்மநாதா உம்முகம் காணவே. நீதியின் சூர்யா இயேசு மகேசா உதித்திட காலம் ஆகிடுதோ, உமது மகிமை நான் அணிந்திடவே பொங்குதன் உள்ளம் அனுதினமே. தேவாக்காரிருள் முற்றுமே மாற்றியே பொன்முகம் நானும் வந்து காணவே. தேவாக்காரிருள் முற்றுமே மாற்றியே பொன்முகம் நானும் வந்து காணவே. எத்தனை நாள் உண்மையான ஏக்கத்தோடு, எத்தனை நாள் பார்க்கணும், என் ஆத்மநாதா உம்முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதா காணவே. உண்மையாய் அவரை பார்த்து சொல்லுங்க, எத்தனை நாள்
தாகப்பா, என் ஆத்மநாதா உம்முகம் காணவே, என் ஆத்மநாதா உம்முகம் காணவே. ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இழப்புகள் நடுவில் உம்முகத்தை பார்க்க ஏங்கின யோபுவை போல, பிரச்சனைகள் நடுவில் என் பிரச்சனை சரி செய்யப்படுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய உண்மையான ஏக்கம், எனக்குள்ள இருக்கிற ஒரு தாகம் ஒரு ஆவிக்குரிய தாகமா இருக்கட்டும், கர்த்தரை குறித்த தாகமா இருக்கட்டும், ஆண்டவர் விஷயத்தை குறித்த தாகமா இருக்கட்டும். இதை நிறைய பேர் இழந்துட்டோம். ஒரு காலத்துல அளவில்லாம இருந்துச்சு, இப்ப இழந்துட்டோம். இப்போ இதை இழந்துட்டோம். இந்த தாகத்தை தேவன் மறுபடியும் நமக்கு தருவாராக. இந்த ராத்திரியில ஒரு ஆவிக்குரிய தாகம் இந்த சபைக்கு உண்டாயிருப்பதாக. வாலிபர்களுக்குள்ள, இளைஞர்களுக்குள்ள, சின்ன பிள்ளைங்களுக்குள்ள, பெரியோர்களுக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள, எல்லாருக்குள்ளையும் இந்த ஆவிக்குரிய தாகம் உண்டாயிருப்பதாக. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. இழந்த அத்தனை பேர் இதை கேளுங்க. ஆண்டவரே, இதை தாங்கப்பா, இழந்த ஆவிக்குரிய தாகத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. நான் வரும்போதெல்லாம் என் பிரச்சனையை சொல்றேன், என் தேவையை சொல்றேன், என் காரியத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நானே மறந்துட்டேன், எங்க இருந்தவன் இப்ப எங்க வந்துட்டேன்னு நானே என்னை மறந்துட்டேன். இந்த ராத்திரியில என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பிப்பதற்காக, இந்த வருஷ இறுதியில எங்களை உயிர்ப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ராத்திரியில இந்த சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் உண்டாயிருப்பதாக, எல்லாருக்குள்ள தாகம் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, மணவாளனை எதிர்பார்க்கிற புத்தி இல்ல மணவாட்டியை போல இந்த சபை எப்பொழுதும் விழித்திருப்பதாக. உலக சுகங்களோடு, உலக லாபங்களோடு, உலகத்தின் ஆசாபாசங்களோடு சிக்கிக் கொள்ளாதபடி மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் இப்ப உயிர்ப்பிப்பாராக, உயிர்ப்பிப்பாராக. சின்ன பிள்ளைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் இப்பொழுது உயிர்ப்பிக்கிற அனுபவம் சபையில் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. வாய் திறந்து கேளுங்க. தங்கச்சி கேளுமா, தம்பி கேளுமா, நீ இழந்ததை கேளுமா, நீ இழந்த காரியத்தை ஆண்டவற்றை கேளு. ஒரு ஆவிக்குரிய தாக்கம் எனக்கு வரணும், என் முழங்கால பலன் வரணும், என் கண்கள் குலம் ஆகணும், முழங்கால ஒரு பலன் வரணும். Almoduna sheko almadana ragutanama sheko laguta rabo katalaba கத்த தருவாராக, ஆண்டவர் தருவாராக. உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்கப்பா, சபையை உயிர்ப்பீங்கப்பா. இந்த விஷயத்துல நாங்க தவறு செஞ்சுட்டோம்ப்பா, சபையை உயிர்ப்பீங்கப்பா, சபையை உயிர்ப்பீங்கப்பா, சபையை உயிர்ப்பீங்கப்பா. சபை உயிர்ப்பீங்கப்பா, சபை உயிர்ப்பீங்கப்பா. எங்களை மேற்கொண்ட உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அந்த பிடி இப்ப விடுவதாக இயேசுவின் நாமத்துல. உங்க இருதயத்துல மேலோங்கி இருக்கிற உலகத்தின் காரியங்களுடைய பிடி இப்ப விடுவதாக இயேசுவின் நாமத்துல. நாங்க எங்களை பரிசோதிக்க கிருபையாக. வார்த்தையை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த நேரத்திலே நாங்க இதை கற்பாறையில் உள்ள விழுந்த விதையை போல அல்லது முள்ளுகளில் விழுந்த விதையை போல நாங்க மாறிவிடாதபடி, அல்லது வழியருகே விழுந்த விதையை போல எங்க வாழ்க்கை இராதபடி, போட்ட இந்த காரியத்தை சத்துரு பொறுக்கி போய்விடாதபடி, வரும் நாட்கள்ல இந்த நிமிஷத்திலிருந்து எங்க வாழ்க்கையில இந்த மறுரூப அனுபவம் இந்த முழு சபைக்கு உண்டாகும்படி பாரத்தோடு கேட்கிறப்பா. இதுல நாங்க சரியா இருந்தோம்னா யாருமே பின்வாங்க மாட்டோம். இம்மைக்குரிய காரியத்துக்காக யாரும் பின்வாங்க மாட்டாங்க. சீக்கிரம் யாரும் சோர்ந்து போக மாட்டாங்க. யாரும் ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் போகவே மாட்டாங்க. இந்த விஷயத்துல எல்லாரும் உறுதியா இருந்தாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்திலும் சரியா இருப்பாங்கப்பா. கிருபைதாங்க.
இந்த தாகம் எங்களுக்குள்ள தனியாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. நீர் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டார். வாய் திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை நான் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாத உம்முகம். எத்தனை நான் பார்க்கணும் என் ஆத்மநாத உம்முகம். மறைவிடத்தில் தங்கி இருக்கிற ஒரு புறாவை போல, கண்மலையின் உச்சியில தங்கி இருக்கிற ஒரு புறாவை போல நாங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தின் மண்ணினால் கரைபடாதபடி கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தங்கி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள அக்கினியை போல பற்றி பிடிக்கட்டும். இப்போ பெற்றுக்கொண்ட சில அனுபவங்கள் நாங்கள் தொடர்ந்து காத்துக்கொள்ள கிருபை தாரோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மகிமைப்படும். எங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.